இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 23 அதிகாரம் 1 கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இது தாவீது எழுதின சங்கீதம். கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார். கர்த்தர் தன்னை வழி நடத்துகிறவராய் மேய்க்கிறவராய் இருக்கிறதுனால நான் தாழ்ச்சி அடையேன்னா எந்த ஒரு காரியத்திலும் குறைவுபட மாட்டேன்னு அர்த்தம். இன்னைக்கு கர்த்தர் நம்மையும் மேய்த்து வழி நடத்துகிறவராக இருக்கும்போது நமக்கும் ஒரு குறைவோ ஒரு தாழ்ச்சியோ இராது. ஏன்னா சங்கீதம் 23:2 அடுத்த வசனத்தை பாருங்க. என்னை அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுவார். அப்போ மேய்ச்சல் உள்ள இடங்களிலே எப்படி ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை மேய்த்து அதற்கு தண்ணீர் காட்டு அதோடைய தாகத்தை பசியும் தாகத்தையும் தீர்க்கிறது போல கர்த்தர் நம் மேய்ப்பராக இருக்கும்போது அவர் நமக்கு ஆவிக்குரிய ஆகாரமாகிய தமது சத்திய வசனத்தை நமக்கு கொடுத்து அவர் ஜீவ தண்ணீர் ஊற்றா இருக்கிறதுனால அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை நிறைக்கிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம ஒரு பொழுதும் தாழ்ச்சி அடைய மாட்டோம். பிலிப்பியர் 4:19 சொல்லுது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஏன்னா நம் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். வானத்தின் நிறைவு அவருடையது, பூமியின் நிறைவும் அவருடையது. அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, ஏன்னா எல்லாமே அவருடைய பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையது என்றே வேதத்தில் எழுதியிருக்கு. அப்போ அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே பரத்திலே நமக்கு எல்லாவற்றையும் நிறைவாக்கி தருவார். யோவான் 10:11 12, 13, 14 4 வசனங்களை தியானிச்சு பாருங்க. இதில் என்ன சொல்லப்படுது? நானே நல்ல மேய்ப்பன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான்னு சொல்றார். அப்போ ஏன் இது சொல்லப்படுதுன்னா, மேய்ப்பன் இல்லாதவன் இடத்துல ஆடு தனக்கு சொந்தமல்லாத ஒரு கூலியால போய் அந்த ஆடுகளை மேய்க்க வைக்கும்போது ஓநாய்கள் ஆடுகளை பீறி போட ஓடி வரும்போது அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவானா, அந்த கூலிக்காரன் ஓடி போயிடுவானா. அப்போ அந்த ஓநாய் அந்த ஆடுகளை பீறி அவைகளை சிதறடித்து போட்டுருமா. ஆனால் கூலிக்காக தான் வேலை செய்கிறான், அதனால தான் அவன் ஓடி போகிறான். ஆடுகளை குறித்து கவலை அவனுக்கு இருக்காதுன்னு வேதவசனம் சொல்லுது. ஆனால் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக அவர் ஜீவனையே கொடுத்தார். இன்னைக்கு நமக்காக ஆடுகளாகிய என்ன இஸ்ரவேல் ஜனங்களை கூட என் ஆடுகள்னு சொல்றாரு, என் சபைன்னு சொல்றாரு. இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் நாம இருக்கோம். கர்த்தர் நமக்காக தான் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பாவம் அக்கிரம் மீறுதலுக்காக தன்னை பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார்னு பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு அவர் நமக்கு நல்ல மேய்ப்பனா இருந்து தன் ஜீவனை நமக்கு கொடுத்து நித்திய ஜீவனில் நம்ம கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் நம்மை அவர் தாழ்ச்சி அடைய விடமாட்டார். ஏசாயா 40:11 சொல்லுது, மேய்ப்பனை போல தமது மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினாலே சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். ஒரு மேய்ப்பன் ஆடுகளில் பல விதங்கள் இருக்கும் இல்லையா? சின்ன குட்டி ஆடுகள் இருக்கும், அதை விட கொஞ்சம் வயது 2 வயது அந்த மாதிரியான ஆடுகள் இருக்கும். அதே போல் பால் கொடுக்குற ஆடுகள் இருக்கும், கறவல் ஆடுகள் இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஆட்டையும் தேவன் எப்படி வழிநடத்துகிறார் பாருங்க. மேய்ப்பன் தனது மந்தையிலே அந்த ஆட்டுக்குட்டிகளை தன் புயத்திலே அவர் சேர்க்கிறாராம். புயத்திலே சேர்த்து மடியிலே சுமந்து அதே போல் கறவுல ஆடுகளை அவர் மெல்ல நடத்துகிறார். அப்போ ஒவ்வொரு குணாதிசயங்கள் உள்ள சிறு குழந்தைகளை போல இருக்கிறவங்க, பெரியவங்களாக இருந்தால் அவங்க சிறு பிள்ளைத்தனமாக இருக்காங்கன்னா அப்போ அவங்கள எப்படி நடத்தணும்னு தேவனுக்கு தெரியும். அதே போல் கறவலாடுகளை போல் யாரை மெல்ல வழி நடத்தணும், அவங்களுக்கு சொல்லி புரியாத பட்சத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எப்படி மெல்ல சொல்லி வழி நடத்தணும்ன்று தேவன் அறிந்திருக்கிறார். அதனால் அது எப்படி நடத்தணும் என்பது மேய்ப்பன் அறிந்திருக்கிறார். அதனால் இன்னைக்கு கர்த்தரிடத்தில் நம்மையும் தாவீதை போல ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை மேய்த்து மேய்ச்சலான இடங்களில் புல் வெளியே போல பசுமையான காரியங்களை நமக்கும் கொடுப்பார். ஜீவ தண்ணீரின் ஊற்றண்டையில் நம்மையும் கொண்டு போய் அவர் சேர்ப்பார். ஏன்னா வெளிப்படுத்தல் 7:17 பார்க்கும்போது சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு அவர் நடத்துவார். தேவன் தாமே அவர்கள் கண்ணீரை எல்லாம் துடைப்பார். அப்போ இன்னைக்கு கர்த்தருக்காக ஊழியம் செய்து எவ்வளோ பேர்
அடிக்கப்படுறாங்க, பகைக்கப்படுறாங்க, மற்றவர்களால் வெறுத்து ஒதுக்கப்படுறாங்க. ஊழியம் செய்கிறவங்களுக்கு விரோதமாக நாட்களில் எவ்வளோ பாடுகள் வருகிறத நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்டவர்கள் அவங்க தினந்தோறும் ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்தினாலே தோய்த்த ஆடைகளை அவங்க போட்டுக்கொள்கிறாங்கன்னு பார்க்குறோம் வேத வசனத்தில். இந்த வெளிப்படுத்தல் 7:17 நீங்கள் பார்க்கும்போது அவர் சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவராய் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கார். அவர் நம்மை ஜீவனுள்ள தண்ணீர் அண்டைக்கு நம்மை நடத்தி கொண்டு போய் நம் கண்ணீரை யாவையும் அவர் துடைத்து போடுவேன்னு இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார். அதனால தேவ சமூகத்தில் நம்மை நாம் ஒப்புவிக்கணும். மத்தேயு 6:33 பாருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்னே யாவும் கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய காரியங்கள் என்ன, தேவ ராஜ்யத்தின் நீதி என்ன நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதே போல் தேவ ராஜ்யத்தில் போய் ஆத்துமாக்கள் சேர்க்கப்படணும் இல்லையா? ஒரு ஆத்துமாவும் பாதாளத்துக்கு போகக்கூடாது என்பது தான் தேவனுடைய சித்தம். அதனால தான் தன் ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே அவர் அனுப்பினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன் தம்மை தாமே முன்வந்து அவர் தன்னை பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார்னு பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு முதலாவது அந்த தேவ ராஜ்யத்துக்குரிய காரியங்களை தேடி ஆத்துமாக்களை தேவனுக்கு நேராக நம்ம வழி நடத்தணும். அதற்கான காரியங்களுக்கு நம்ம பிரயாசப்படணும். அப்படி நம்ம தேவராஜ்யத்துக்கு பாடுபடும் போது கர்த்தர் நம் தேவைகளை யாவையும் சந்திப்பார், எல்லாவற்றையும் அவர் கூட கொடுப்பார். 1 பேதுரு 1:25 பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வசனமே என்றைக்கும் நிலைத்திருக்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டும் வருகிற வசனம் இதுவே. அப்போ அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் இல்லையா? அப்பத்தினால் மாத்திரமல்ல, அவர் வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வசனத்தினாலும் மனுஷன் பிழைப்பான். அப்போ அவருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலை நிற்கும். அது சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டியது அவருடைய வசனம்தான். அப்போ நீங்கள் அந்த வசனத்தை அறிவிக்கும் போது கர்த்தர் உங்களை தாழ்ச்சி அடைய விடமாட்டார். உங்களை பிசாசானவன் பல விதத்தில் சோதிக்கலாம், ஆனால் நாம் சோர்ந்து போகாதபடி கர்த்தருக்குள்ளாகவும் அவர் சத்துவத்துக்குள்ளாகவும் நான் பலம் கொண்டு கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்று நாம் அதுக்கு கீழ்ப்படிந்து நடப்போமானால் கர்த்தர் நம்மை தாழ்ச்சி அடைய விடமாட்டார். 1 பேதுரு 5:4 பாருங்க, மந்தைக்கு மாதிரியாக கண்காணிப்பு செய்யுங்கள், அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அப்போ நமக்கு முன்பாக தன் மாதிரியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்து போனார் இந்த உலகத்தில். அவர் தன்னுடைய சிலுவை நம்மை சுமக்க சொன்னார் இல்லையா? அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராக இருந்தார். அந்த நுகம் மெதுவாயும் அவருடைய சுமை லகுவாயும் இருக்கும். அந்த சிலுவை நீங்கள் சுமந்து கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கையில். அதே போல் அவர் சிலுவை நிழலை நாம் இளைப்பாரணும். அவர் பட்ட பாடுகளை நாம் அறிந்து அதை தியானிக்கும் போது அவர் யாருக்காக பிரயாசப்பட்டார்? நமக்காக. நம்மை போல அழுகின்ற மாந்தர்களுக்காக தான் அவர் பிரயாசப்பட்டு தன் ஜீவனை கொடுத்தார்னு பார்க்குறோம். அப்போ மந்தைக்கு மாதிரியும் கண்காணிப்புமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாக நமக்கு அவர் எப்படி இருந்தாரோ அதே போல் நாமும் கர்த்தருக்கு முன்பாக வாழ்ந்து மற்றவங்களையும் கர்த்தருக்கு நேராக வழிநடத்தும் போது நம்மை கர்த்தர் மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை நமக்கு கொடுப்பார். அவர் மகிமையிலே நாம் வெளிப்படும் போது நமக்கு அந்த மகிமையான அந்த வாடாத கிரீடத்தை நமக்கு சூட்டுவார். சங்கீதம் 34:9-10 பார்த்தீங்கன்னா, இங்கே கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு குறைவில்லை. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் இன்னைக்கு வேத வசனத்தை கேட்கிற நாம் கர்த்தருடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டு இருக்கோமா? பரிசுத்தவான்களாக இருக்கிறோமா? கர்த்தருக்கு பயந்து இருக்கிறோமா? அப்போ நமக்கு குறைவில்லைன்னு கர்த்தர் இங்கே நமக்கு வாக்கு பண்ணுகிறத பார்க்குறோம். ஏன்னா சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நீங்கள் காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்குது. தினந்தோறும் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கீங்களா? அவரை துதித்து மகிமைப்படுத்தி வேத வசனங்களை தியானித்து விண்ணப்ப ஜபங்களை ஏறெடுக்கிறவங்களா இருக்கீங்களா? அப்படி நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபட விடமாட்டார். சிங்கக்குட்டி கூட தாழ்ச்சி அடையுமா? அது பசியாய் வாடி போகலாம், அது தாழ்ச்சின்னா குறைவுபடலாம் ஆகாரம் இல்லாமல். ஆனால் கர்த்தர் நம்மை போஷிப்பார். விசுவாசிப்போம். சங்கீதம் 78:52 சொல்லுது, தம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்திலே மந்தையை போல கூட்டி கொண்டு போய் அவர்களை பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார்.
அவர் சத்துருக்களை கடல் மூடி போட்டதுன்னு பார்க்குறோம். அப்போது கர்த்தர் தன்னுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு ஆலோட்டிகளால் துன்புறுத்தப்படும் போதெல்லாம் கர்த்தர் அங்கே வேதனைப்பட்டார். தன் ஜனங்கள் கஷ்டப்படுகிறத அவர் பார்த்து அந்த ஜனங்களை மோசேவை கொண்டு, ஆரோனை கொண்டு தேவன் வழிநடத்தினார் இல்லையா? அவர்களை வனாந்திர பாதையிலே அவர்களை ஒரு மந்தையை போல வழிநடத்தி அவங்க பயப்படாதபடிக்கு அவர்களுக்கு பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமுமாக இருந்து அவர்களுக்கு முன்பாக அவர்களை வழிநடத்தினார். ஆனால் சத்துருக்களையோ அந்த கடல் மூடி போட்டது, எகிப்தின் சேனையை அந்த செங்கடல் மூடி போட்டது. அதை அவர்கள் கண்களால் பார்த்தாங்க இல்லையா? அவங்க செங்கடல் வெட்டாந்தரையில் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போய் அவங்க கரையை சேர்ந்த பிறகு திரும்பி பார்க்கும்போது எகிப்தின் சேனை எல்லாம் அந்த செங்கடலில் கவிழ்ந்து போனதை பார்த்தோம். இன்றைக்கி நமக்கு விரோதமாயும் என்ன ஒரு சத்ரு போராட்டம் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணுகிறார். நமக்கு அவர் மேய்ப்பராக இருந்து நம்மை தாழ்ச்சி அடையாதபடிக்கு நம்மை அவர் வழிநடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால் இன்றைக்கு நம்மையும் நம் குடும்பங்களையும் தேவ கரத்திலே ஒப்பு கொடுக்கும் போது நம்ம ஒரு நன்மையும் நமக்கு குறைபடாதபடிக்கு கர்த்தர் காப்பார். ஆமென்.